வணக்க நண்பர்களே, கொஞ்ச நாளாவே எனக்கு மன நிம்மதி இல்லாதனால மன நிம்மதியை தேடி போலாம்னு கல்லூரி நண்பர்களோட பொள்ளாச்சி கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்ம மச்சான் சூர்யா தான் நமக்கு கைடு. எப்ப எங்க கூப்பிட்டாலும் இந்த சொட்ட பையன் மட்டும் எப்ப பார்த்தா லேட்டா வந்துருக்கான். அவனுக்கு நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு கிளம்பியாச்சான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேச அப்புறமா ரிவீல் பண்றேன். பாய் பாய். கொஞ்ச தூரம் வந்ததுக்கே களைப்பா இருக்குன்னு காப்பி தண்ணி குடிக்க ஸ்பாட் போட்டாச்சு. அந்த கடைக்காரன், நான் தம்பி கடையில கூட்டமா இருக்கு, டீ மட்டும் போட்டு தர சர்வ் பண்ண ஆள் வேணும்னு கேட்டாரு. நம்ம கொஞ்சம் சர்வர் வேலையில் சைனை போட்டு வேலைக்கு சேர்ந்துட்டான். முட்டை பப்ஸ் மட்டமா இருக்கு, டீ டக்கரா இருக்கு. டக்கரா இருக்க டீ நான் குடிச்சுக்கிறேன், மட்டமான முட்டை பப்ஸை நீயே சாப்பிட்ற சர்வர்னு சர்வர் கூட்டி விட்டேன். காப்பி நீ குடிச்சிட்டு ஸ்பாட்டு கிளம்பியாச்சுங்க. பொள்ளாச்சியில போற வழியெல்லாம் பசுமையா இருக்கு. பொள்ளாச்சியில இருந்து யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்பாட்டுக்கு வந்தமா இல்லையோ, அபுதகிருமாங்க புகையில கால் விட்டு செருப்பு தவச்சிட்டான். ஒரு வழியா கையை உள்ள விட்டு நோண்டி செருப்பு எடுத்துட்டான். அடுத்தது நம்ம சொட்டை மோதிரத்தை தொலைச்சிட்டாரு. மோதிரம் கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. குஞ்சான மோதிரத்தை தேட சொன்னா எலும்பு தூக்கி கட்டிட்டு இருக்கான். உனக்கு என்னடா இருக்குங்க? இங்க வந்து இந்த குஞ்சா பொண்ணுங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். மன நிம்மதிக்காக வந்தா தலைவலியை தூக்கிட்டே சுத்திட்டு இருக்கானுங்க. இவன் பேர்ன் அவுட் பண்றங்கிற பேர்ல எதோ பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் ஒட்டுக்கு ஆத்துக்குள்ள இறங்கினால ஆத்துக்குள்ள இறங்கினதை வீடியோ எடுக்க முடியாம போச்சு நண்பர்களே. ஒரு மரத்துக்கு ஒருத்தர் நின்று ஆள் கூட பேசிட்டு இருக்கான் நண்பரு. போடுறா டே, இன்னும் 6 மாசத்துல எல்லாத்துக்கும் அத்துட்டு போகும்டா. ஒரு குரூப் சாப்பாடு வாங்க போயிட்டானுங்க, ஒரு குரூப் அவன் ஆள் கூட பேசிட்டு இருக்கானுங்க. சரி நம்ம என்ன பண்றது பார்த்தா, என் ஃப்ரெண்டு சொட்ட வாடா இலை எடுத்துட்டு வரலான்னு கூப்பிட்டான். வந்துட்டேன். அது சாதாரண இலை இல்ல மக்களே, திருட்டு இலை. அதை அறுத்துட்டு வரக்குள்ள நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். நாங்க சாப்பிட்டது சிக்கன் பிரியாணி, சிக்கன் மலபார் பிரியாணி, கிரில் சிக்கன். கிரில்லு ஊத்த வேண்டிய மைனஸ் பிரியாணி ஊத்த வேண்டிய பச்சரி கிரில்லு ஊத்தி விட்டானுங்க. வாயிருக்கிற ஜீவன் எங்கனால சாப்பிட முடிஞ்ச அளவு சாப்பிட்டு வாயில்லாத ஜீவனுக்கு டொனேட் பண்ணிட்டோம். உண்ட மயக்கத்தை போக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நண்பர்களே.